இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரம். வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா தொற்று நோயை மக்கள் மறந்திருந்த நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்களிடையே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இதுவரை தமிழ்நாட்டிலும் கொரோனா தொற்றால் மக்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கொரோனா சிறப்பு வார்டுகள் மீண்டும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட்டு வந்த கொரோனா வார்டில் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல ஆக்சிஜன் இருப்புகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கூட தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வந்தாலும் கூட அது பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லை. ஏனென்றால் இந்த கொரோனா தொற்று இந்த மாறுபட்டு உருமாறி வந்ததுனால இந்த கொரோனா தொற்று பாதிப்படைந்தாலும் உயிருக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை என்றாலும் பொது இடங்களில் செல்லும் பொழுது இணை நோய் இருக்கிறவர்கள் மாஸ்க் அணிவது நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில கொரோனா ஸ்பெஷல் வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.